நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் சூர்யா சம்பத். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். பரிவுமிக்க உதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 1114 கோடி ரிங்கிட் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. SOP விதிகளுக்கு உட்பட்டு நாடு முழுவதும் பள்ளித் தவணை தொடங்கியது. இம்மாதம் 20ஆம் தேதி வரை அரசாங்கம் பிரீஹாத்தின் உதவி திட்டத்தின் கீழ் 1,41,60,000 பேருக்கு 1,114 கோடி ரிங்கிட் தொகையை பகிர்ந்தளித்துள்ளது. அதில் 12,50,00,000 ரிங்கிட் மேல்முறையீடு செய்த 1,46,000 பேருக்கு வழங்கப்பட்டதாக நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ ஜாஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். அவ்வெண்ணிக்கையில் 13,90,00,000 ரிங்கிட் மொத்த ஒதுக்கீட்டை உட்படுத்திய 1,60,000 பேர் மேல்முறையீடு செய்தவர்கள். அந்த உதவித்தொகையை பெற தவறியவர்கள் பேங்க் சிம்பனா நேஷனலுக்கு சென்று ரொக்கமாக பணத்தினை பெற்றுக்கொள்ளலாம் என டத்துஸ்ரீ ஜாஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் குறிப்பிட்டார். 300 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டை உட்படுத்தியிருக்கும் இவ்வாண்டுக்கான 3ஆம் கட்ட BSH வாழ்க்கை செலவின உதவித்தொகை வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் என அவர் சொன்னார். 42,80,000 பெறுநர்களில் 37,50,000 குடும்பத் தலைவர்களும் 5,30,000 திருமணமாகாதவர்களும் அரசாங்கத்தின் அந்த உதவியால் நன்மை அடைவர். தகுதி இருந்தும் BSH உதவித்தொகை கிடைக்காதவர்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 6ஆம் தேதிக்குள் https://hasil.gov.my எனும் அகப்பக்கம் வாயிலாகவும் அருகிலுள்ள உள்நாட்டு வருமான வரி அலுவலகங்களிலும் UTC நகர் உருமாற்று மையத்திலும் மேல்முறையீட்டுக்கான விண்ணப்பத்தை செய்யும்படி அறிவுறுத்தப்படுகிறது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டம் நெடுகிலும் இணையம் வழி கல்வியை தொடர்வதில் புறநகர் பகுதி மாணவர்களிடையே இலக்கவியல் இடைவெளி காணப்பட்டதை கல்வி அமைச்சு ஒப்புக்கொண்டது. 36.9 விழுக்காட்டு மாணவர்களால் ஆக்கப்பூர்வமாக கற்றல் நடவடிக்கையை தொடர முடியாமல் போனதற்கு பொருத்தமான தொழில்நுட்ப சாதனங்கள் இல்லாததே காரணம் என அமைச்சர் டாக்டர் முகமது ரட்சி ஜீடின் தெரிவித்தார். மார்ச் 28 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அமைச்சு நடைமுறைப்படுத்திய இணையம் வாயிலான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளில் மாணவர்களின் தயார்நிலை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அந்த தகவல் பெறப்பட்டது. அந்த ஆய்வில் பங்கேற்றவர்களில் 8,93,331 பேர் மாணவர்கள், 6,70,118 பேர் பெற்றோர்கள். அதில் 6 விழுக்காட்டினர் வீட்டில் கணினியையும், 9.3 விழுக்காட்டினர் மடி கணினியையும், 5.8 விழுக்காட்டினர் கையடக்க கணினியும், 46.5 விழுக்காட்டினர் விவேக கைபேசியையும் கொண்டு இணையம் வாயிலான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளில் பங்கேற்றதாக டாக்டர் முகமது ரட்சி ஜீடின் தெரிவித்தார். இணையம் வாயிலான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை தொடர 36.9 விழுக்காடு மாணவர்களுக்கு எவ்வித உபகரணமும் இல்லை. மக்களவையில் ஜம்போர் உறுப்பினர் டாக்டர் முகமது சலீம் ஷரீஃப் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வ பதிலில் டாக்டர் முகமது ரட்சி ஜீடின் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 1ஆம் ஆண்டு தொடங்கி 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்வி தவணை இன்று மீண்டும் தொடங்கியது. ஜொஹூரில் 21,315 பாலர் பள்ளி மாணவர்களுடன் 575,144 இடைநிலை மற்றும் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு புதிய வழக்க முறைகளுடன் கூடிய சூழலில் கற்பிக்க ஆசிரியர்களும் ஆர்வத்துடன் காணப்பட்டனர். ஜொஹூரில் 48,944 ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் இன்று வழக்கம் போல் தங்களின் அன்றாட கற்பித்தல் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கியதாக மாநில கல்வித்துறை இயக்குநர் ஷஹருடின் சாரி தெரிவித்தார். தூர இடைவெளியை உறுதி செய்வது உட்பட நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றி அனைத்து மாநிலங்களும் திறக்கப்பட்டதாக அவர் கூறினார்.
இவ்வேளையில் பேராக்கில் 130,713 பாலர் பள்ளி மாணவர்கள் இன்று பள்ளிக்கு திரும்பினர். இதற்கு முன் 5ஆம் 6ஆம் ஆண்டு மாணவர்களை உட்படுத்திய 69,711 மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர். 4 மாதங்களுக்கு பின் மீண்டும் பள்ளி திரும்பிய குதூகலமும் உற்சாகமும் மாணவர்களின் முகத்தில் காணப்பட்டது. RTM மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. புதிய நடைமுறைகளுடன் கூடிய வழக்கம் என்றாலும் மாணவர்கள் மிகச்சரியாக நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை பின்பற்றி செயல்பட்டனர். இதற்கிடையே பஹாங்கில் தொற்று அறிகுறிகள் கொண்ட மாணவர்கள் எவரும் பள்ளி சென்றதாக இதுவரை புகார்கள் பெறப்படவில்லை. புதிய நடைமுறைகளுடன் கூடிய சூழலில் நடைபெறும் பள்ளி தவணை இடையூறின்றி நடைபெறுவதற்கு அனைத்து தரப்பினரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பஹாங் மாநில கல்வித்துறை இயக்குநர் ஜைமி அபுபக்கர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் பிரபல கையுறை தயாரிப்பு நிறுவனமான டாப்கிளப் தொழிலாளர்களை வலு கட்டாயமாக வேலைக்கு அமர்த்தியுள்ளதாக கூறப்படுவது அடிப்படையற்ற குற்றச்சாட்டு. சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு எதிராக ஆட்வளத்துறை மேற்கொண்ட விசாரணையில் அது தெரியவந்ததாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ M. சரவணன் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் கில்லான் மேருவில் உள்ள டாப்கிளப் தலைமையகத்தில் இம்மாதம் 13ஆம் தேதி சோதனையிடப்பட்டது. அமெரிக்க எல்லை பாதுகாப்பு சுங்கத்துறை டாப்கிளப் நிறுவனத்திற்கு எதிராக தடையை அறிவிப்பதற்கு முன்னரே நாட்டின் 2007ஆம் ஆண்டு ஆட்கடத்தல் சட்டத்தின் சிறப்பு பணிக்குழு உறுப்பினர்களும் இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை செயல்படுத்தும் பணிக்குழுவினரும் இணைந்து அந்த சோதனையை மேற்கொண்டனர். Saya akan melawat Tabglove dengan pegawai-pegawai kanan daripada kementerian dan juga menjemput wakil daripada Amerika Syarikat supaya kita sama-sama melihat ataupun membuktikan bahawa tuduhan ini tidak berasal. Yang kedua, sekiranya ada apa-apa kekurangan dalam industri Malaysia, saya harap agensi-agensi di luar negara jangan campur tangan secara terus. Patut berhubung dengan kementerian yang berkenaan dan minta penjelasan sebelum mengambil sebarang tindakan. Maka saya sebagai Menteri Semua Manusia, saya akan melawat hampir ke semua kilang-kilang yang sedia ada untuk memastikan tiada unsur-unsur seperti ini berlaku. Yang pertama. புத்ராஜயாவில் டாப்கிளப் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடனும் மலேசிய ரப்பர் கையுறை நிறுவனங்களுடனும் சந்திப்பு நடத்திய பின்னர் டத்துஸ்ரீ M. சரவணன் செய்தியாளர்களிடம் பேசினார். இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறி செயல்படும் உணவகங்கள் தொடர்பில் போலீசும் அமலாக்க தரப்பும் அதிகமான புகார்களை பெற்றுள்ளது. வாடிக்கையாளர்களில் ஒரு பகுதியினர் தூர இடைவெளியை பின்பற்றுவதில்லை எனும் புகார்களும் பெறப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு மன்றமும் சுகாதார அமைச்சும் வெளியிட்டிருக்கும் SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை முறையாக பின்பற்றும்படி உணவக நடத்துனர்களுக்கு மீண்டும் நினைவூட்டப்படுகின்றது. கடும் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டாம் எனில் அவர்கள் கட்டாயம் நிர்ணயிக்கப்பட்ட SOP விதிகளை பின்பற்ற வேண்டும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அறிவுறுத்தினார். உணவகங்களில் தூர இடைவெளி உட்பட நிர்ணயிக்கப்பட்ட SOP விதிகள் முழுமையாக கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்வதில் மக்களும் அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் உணவகங்கள் செயல்படுவதற்கு அனுமதி வழங்கிய அரசாங்கத்திற்கு பிரீமாஸ் இந்திய உணவக நடத்துனர்கள் சங்கத்தின் செயலாளர் தனபாலன் தாமாதிரம் பிள்ளை நன்றி தெரிவித்துக் கொண்டார். அந்த தளர்வை உணவக நடத்துனர்களும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார். இனி அறிவுரையோ எச்சரிக்கையோ வழங்கப்படாது. இரவு கேளிக்கை மையங்கள் மீண்டும் செயல்படுவதற்கான அனுமதி இன்னும் வழங்கப்படவில்லை என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். Sehubungan dengan itu, kerajaan melalui Kementerian Perumahan dan Kerajaan Tempatan KPKT dan pihak berkuasa tempatan diarahkan untuk meningkatkan pemantauan dan penguatkuasaan ke atas kelab-kelab malam dan pusat hiburan yang beroperasi semasa tempoh PKPP ini. Ini termasuk tindakan
menggantung lesen perniagaan mereka. இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறி இரவு கேளிக்கை மையங்களில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டது தொடர்பான குற்றங்களை உட்படுத்தி பெரும் பகுதியினர் கைது செய்யப்பட்டது தொடர்பில் அமைச்சர் கருத்துரைத்தார். கடந்த திங்கட்கிழமை இரவு கேளிக்கை மையத்தில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றத்தின் பேரில் 37 பேர் கைது செய்யப்பட்டனர். ஞாயிற்றுக்கிழமை அதே குற்றத்திற்காக 383 பேரில் 328 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறுவோருக்கு எதிராக அரச மலேசிய போலீஸ் படை இனி கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் எச்சரித்தார். வீட்டில் அல்லது தனிமைப்படுத்தும் மையங்களில் 14 நாட்களுக்கு தங்களை கட்டாயமாக தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்கள் SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றுவதை புறக்கணிக்கும் போது தொற்றும் பரவலும் மீண்டும் அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மக்கள் குறிப்பாக கட்டாயமாக தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி உத்தரவிடப்பட்டவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட SOPகளை பின்பற்றுவது அவசியம் என சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா வலியுறுத்தினார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி வெளிநாடுகளில் இருந்து தாயகம் திரும்பும் மலேசியர்கள் வீட்டில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனும் அரசாங்கத்தின் நேற்றைய அறிவிப்பு தொடர்பில் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா அவ்வாறு கருத்துரைத்தார். மாறாக வரும் 24ஆம் தேதியில் இருந்து அவர்கள் அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கும் நோய் தடுப்பு நிலையங்களில் கட்டாய தனிமைப்படுத்தும் நடைமுறைக்கு உட்படுத்தப்படுவர். வீட்டிலேயே 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி உத்தரவிடப்பட்டவர்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களால் குடும்பத்திலுள்ள இதர உறுப்பினர்களுக்கும் COVID-19 தொற்று பரவும் என்பதை டாக்டர் நூர் ஹிஷாம் சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் வீட்டில் கட்டாயமாக தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி உத்தரவிடப்பட்டவர்களில் 2வது ஸ்வாப் மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள தவறிய 63 பேரை அடையாளம் காணும் நடவடிக்கைகளை போலீஸ் தீவிரப்படுத்தியிருக்கின்றது. இவ்வேளையில் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி பணிக்கப்பட்டவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறுவது, மணிக்கட்டில் அணிந்திருக்க வேண்டிய சிறப்பு அடையாள வளையத்தை அனுமதியின்றி கழற்றுவது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா எச்சரித்தார். அவர்கள் ஒருபோதும் அதற்கான தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றார் அவர். ஜோஹோரில் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய நபரின் இல்லத்திற்கு சோதனை நடவடிக்கைக்காக அதிகாரிகள் சென்றபோது அவர் வீட்டில் இல்லை என்பது தெரிய வந்தது. அந்த நபர் கட்டாயம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவார். அதே சமயம் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளும் கால அவகாசம் முடிந்து மருத்துவமனைக்கு வருவோரின் மணிக்கட்டில் சிறப்பு அடையாள வளையம் இல்லாதது காணப்பட்டாலும் கட்டாயம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா சொன்னார். தனிமைப்படுத்தப்பட்ட நபர் என்பதை குறிக்கும் சிறப்பு வளையத்தோடு ஒருவர் உணவகத்தில் உணவு உட்கொள்ளும் காட்சி நேற்று சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்ட வேளை மற்றொரு சம்பவத்தில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் பயணிகள் வந்திறங்கும் முனையத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட நபர் என்பதை குறிக்கும் சிறப்பு வளையம் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பில் டாக்டர் நூர் ஹிஷாம் இவ்வாறு கருத்துரைத்தார். நாட்டில் முகக்கவசம் அணிவது இன்னும் கட்டாயமாக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் தூர இடைவெளியை சரிவர பின்பற்ற முடியாத பொது இடங்களிலும் தொற்று பரவும் அபாயமுள்ள பகுதிகளிலும் மக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிவதை சுகாதார அமைச்சு ஊக்குவிக்கின்றது. 1988ஆம் ஆண்டு தொற்றுநோய் கட்டுப்பாடு தடுப்பு சட்டத்தின் 342வது பிரிவின் கீழ் முகக்கவசம் அணியும் விதி கட்டாயமாக்கப்படும் பட்சத்தில் அதனை அணிய தவறுவோருக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும் என சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். முகக்கவசம் அணிவதன் வழி 65 விழுக்காடு தொற்று பரவலை தடுக்க முடியும். முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டால் பொது இடங்களில் அதனை அணிய தவறுவோருக்கு 1000 ரிங்கிட் வரையில் அபராதம் விதிக்கப்படலாம். இவ்வேளையில் 2 வயதிற்கு கீழ்ப்பட்ட சிறார், எளிதில் மூச்சு திணறலுக்கு ஆளாவோர், பிறர் உதவியின்றி சுயமாக முகக்கவசத்தை கழற்ற முடியாதவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டியதில்லை என்றார் அவர். சுவாச பிரச்சினை தொடர்பான பாதிப்புகள் கொண்டவர்கள், மூத்த குடிமக்கள் ஆகியோர் குறிப்பாக அதிக கூட்டம் உள்ள பகுதிகளில் இருக்கும் போது 3 அடுக்கு கொண்ட முகக்கவசம் அணியும்படி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா அறிவுறுத்தினார்.
இதனிடையே நாட்டில் கோவிட்-19 மரண எண்ணிக்கையில் 70 விழுக்காடு மூத்த குடிமக்களை உட்படுத்தியதாகும் என டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். கோவிட்-19 தொற்றிலிருந்து மூத்த குடிமக்களை காக்க வேண்டிய அவசியத்தை பொதுமக்கள் புறக்கணிக்க தொடங்கியுள்ளது தொடர்பில் தமது தரப்பு கவலை கொண்டிருப்பதாக அவர் கூறினார். முதியவர்களுக்கு தொற்று ஏற்பட்டால் அதன் விளைவாக அவர்களுக்கு மற்றவர்களை காட்டிலும் உடல்நல பாதிப்பு அதிகமாக ஏற்படும். அதிலும் முதியவர்களுக்கு ஏற்கனவே வேறு நோய்கள் கண்டிருந்தால் கோவிட்-19 தொற்று அவர்களுக்கு பன்மடங்கு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். எனவே முதியவர்கள் தொற்றுக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டியது அவசியம். மூத்த குடிமக்களுடன் இருக்கும்போது அனைவரும் முகக்கவசம் அணிவது, கை தூய்மையை பேணுவது, தூர இடைவெளியை பின்பற்றுவது போன்ற அம்சங்களை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். நாடு கோவிட்-19 தொற்றிலிருந்து முற்றாக விடுபடுவதற்கு உதவுவதுடன் மூத்த குடிமக்களின் சுகாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது சமூகத்திலுள்ள ஒவ்வொருவரின் கடப்பாடாகும் என்பதையும் டாக்டர் நூர் ஹிஷாம் இவ்வேளையில் மீண்டும் நினைவூட்டினார். ஜோஹர் அரசாங்கம் க்ளூவாங்கில் கோவிட்-19 தொற்று பரவலை கண்காணிக்க மாவட்ட அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் நடவடிக்கை அறையை திறந்துள்ளது. க்ளூவாங்கில் முதியோர் பராமரிப்பு இல்லத்தில் 14 பேரை உட்படுத்திய புதிய கோவிட்-19 தொற்று பரவல் அடையாளம் காணப்பட்டிருப்பதை அடுத்து அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. க்ளூவாங்கில் முதியோர் பராமரிப்பு இல்லத்தில் 14 பேருக்கு கோவிட்-19 தொற்று கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து நோய் பரவல் தடுப்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டதாக ஜோஹர் மாநில சுகாதார சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் வித்யானந்தன் தெரிவித்தார். தொற்று பரவலை தடுக்க சம்பந்தப்பட்ட முதியோர் இல்லத்தின் குடியிருப்பாளர்கள் வெளியில் செல்லவோ அல்லது அவர்களை நேரில் சென்று காணவோ வருகையாளர்களுக்கு அனுமதி இல்லை. சம்பந்தப்பட்ட முதியோர் இல்லம் அமைந்திருக்கும் பகுதியில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்ட நிலையில் போலீசும் ரேலாவும் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவர் என அவர் கூறினார். அந்த முதியோர் இல்லத்தின் குடியிருப்பாளர் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும் இன்றியமையா பொருட்களை வாங்கிக் கொடுக்கும் நடவடிக்கைகளில் சமூக நலத்துறை உதவி வருகிறது. நேற்று நண்பகல் வரை சம்பந்தப்பட்ட முதியோர் இல்லத்திலுள்ள 39 பேர் சுகாதார மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் 14 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. 18 பேருக்கு தொற்று இல்லை என கண்டறியப்பட்டது. 7 இன்னும் மருத்துவ பரிசோதனை முடிவுக்காக காத்திருக்கின்றனர். அதே சமயம் கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவாமல் இருப்பதை தடுக்கும் நடவடிக்கையாக அந்த முதியோர் மையத்தில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளும் துப்புரவு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆர் வித்யானந்தன் குறிப்பிட்டார். சரவா குச்சிங்கில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் கிளாஸ்டர் சந்தோசா எனப்படும் கோவிட்-19 புதிய தொற்று பரவல் அடையாளம் காணப்பட்டது. அந்த தொற்று பரவலில் பாதிக்கப்பட்ட முதலாவது நபர் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் மருத்துவ பணியாளர் என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். நேற்று நண்பகல் மணி 12 வரையில் சந்தோசா தொற்று பரவலுடன் தொடர்புடைய 61 பேர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் 5 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட வேளை 56 பேருக்கு தொற்று இல்லை என்பது கண்டறியப்பட்டது. இம்மாதம் 13ஆம் தேதி மூச்சு திணறல் ஏற்பட்டதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த மருத்துவ பணியாளருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோவிட்-19 தொற்று கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் வெளிநோயாளிகளுக்கான சிகிச்சை வழக்கம் போல் இயங்கும் வேளை உள் நோயாளிகள் பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் மட்டும் அருகிலுள்ள இதர மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கோவிட்-19 தொற்று அதிகம் பரவக்கூடிய சாத்தியமுள்ள பகுதிகளில் அலட்சிய போக்கு கடைபிடிப்பது கண்டறியப்பட்டால் கடும் விதிகளுடன் கூடிய SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகள் செயலாக்கப்பட வேண்டும் என பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முகமது ரெட்ஸ்வான் மட் யூசுப் பரிந்துரைத்திருக்கின்றார். முதியோர் இல்லங்கள், அதிகமான கள்ளக்குடியேறிகள் தங்கியிருக்கும் இடங்கள், பள்ளிக்கூடங்கள், உயர்கல்வி கழகங்கள் போன்ற இடங்கள் அவற்றுள் அடங்கும் என அவர் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் தாம் அந்த பரிந்துரையை முன்வைத்ததாக டாக்டர் முகமது ரெட்ஸ்வான் மட் யூசுப் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். அண்மைய தினங்களாகவே நாட்டில் கோவிட்-19 தொற்று கண்டிருப்போர் எண்ணிக்கை மீண்டும் இரட்டை இலக்கத்தில் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாட்டில் 2ஆம் கட்ட வைரஸ் பரவல் ஏற்படும் எனும் அச்சமும் ஓங்கியிருக்கின்றது. பள்ளி மாணவர்களுக்கு ஒரு முறையாவது முகக்கவசம் வழங்கப்பட வேண்டும்.
துணியை கொண்டு தயாரிக்கப்பட்ட முகக்கவசமாக இருப்பேன். ஒருமுறை பயன்படுத்திய பின் அதனை துவைத்து காய வைத்த பின் மாணவர்களால் மீண்டும் பயன்படுத்த முடியும் என அவர் கூறினார். தூர இடைவெளியை பின்பற்றுவது உட்பட நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை முழுமையாக கடைபிடிப்பதன் வழி கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவலை 50 விழுக்காடு முதல் 70 விழுக்காடு வரை குறைக்க முடியும். ஸ்லாங்கூரில் நீர் கட்டணம் தற்போதைக்கு உயர்த்தப்படாது. கோவிட்-19 தொற்றின் எதிரொலியால் பாதிப்புற்றிருக்கும் மக்களின் இன்னல்களை ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் உணர்ந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஸ்லாங்கூரில் நீர் கட்டணம் தற்போதைக்கு அதிகரிக்கப்படாது என அதன் மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். Sustainability pengurusan air itu bukan negeri Selangor saja, semua tempat memang agak bergantung dengan tarif. Berpuluh tahun, bukan negeri Selangor saja, Pahang, Perlis, 30 tahun tak naik. Dan akhirnya dia akan membebankan kepada pengguna apabila perkhidmatan itu tidak dapat disalurkan dengan baik, penggantian paip tidak dapat dilakukan. Itu asasnya. பொருத்தமான நேரம் வரும்போது நீர் கட்டண விகிதம் விவாதிக்கப்படும். நீர் நிர்வாக சேவை சிறந்த முறையில் நிர்வகிக்கப்படவில்லை எனில் அது இறுதியில் பயணிட்டாளர்களையே பாதிக்கும் என்றார் அவர். ஸ்லாங்கூர் ஷா அலாமில் இனிஷியேட்டிவ் ரோடா டாருல் ஏசான் ரைட் எனும் திட்டத்தை தொடக்கி வைத்த பின் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் செய்தியாளர்களிடம் பேசினார். சோதனையின் இறுதி கட்டத்தில் கோவிட்-19 தடுப்பூசி வெற்றியை நோக்கிய பயணத்தில் அறிவியலாளர்கள். உயிர் துறந்த தாதியர்களுக்கு சமர்ப்பணமாக 164 ஜோடி வெள்ளை காலணிகள். விபரம் உலக நடப்புகளில். Saksikan Berita Parlimen setiap Isnin hingga Khamis 10.30 malam di saluran berita RTM dan TV1. கோவிட்-19 வைரஸ் தடுப்பூசி பிரேசிலில் இறுதிக்கட்ட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. உலகம் முழுவதும் பரவியிருக்கும் கொள்ளை நோய் பரவலில் இருந்து தடுப்பூசி பரவலில் இந்த தடுப்பூசி புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என ஒட்டுமொத்த அறிவியல் உலகமே பேராவலுடன் காத்திருக்கின்றது. அந்த தடுப்பூசியை சீனாவின் பிரபல சினோவாக் பயோடெக் மருந்தக நிறுவனம் மேம்படுத்தியுள்ளது. உலகை அச்சுறுத்தி வரும் பெருந்தொற்றை கட்டுப்படுத்த இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட 3 தடுப்பூசிகள் மட்டுமே இறுதிக்கட்ட சோதனை வரை சென்றுள்ளன. அவ்வரிசையில் சீனா மேம்படுத்தியுள்ள தடுப்பூசியும் அடங்கும். மருத்துவ உலகில் புதிய தடுப்பூசிகளை சந்தைப்படுத்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு முன் இறுதிக்கட்டமாக மனிதர்களுக்கு செலுத்தி சோதனை செய்வது வழக்கம். அதன் அடிப்படையில் நேற்று அந்த தடுப்பூசி பிரேசிலில் உள்ள தன்னார்வலர்களுக்கு செலுத்தி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. கொரோனாவேக் என பெயரிடப்பட்ட அந்த தடுப்பூசி பிரேசிலின் 6 மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 9,000 மருத்துவ பணியாளர்களுக்கு கட்டமாக செலுத்தி சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளது. அடுத்த 2 மாதங்களுக்கு அந்த சோதனை தொடரும். 90 நாட்களில் அந்த சோதனைக்கான பூர்வாங்க முடிவு தெரிந்துவிடும் என சாவ் பாவ்லோ ஆளுநர் ஜோவா டோரியா நம்பிக்கை தெரிவித்தார். சீனாவின் சினோவாக் நிறுவனத்துடன் இணைந்து பிரேசிலின் பொது சுகாதார ஆய்வு கழகமாக பியூட்டான் தான் அம்மருந்தை ஆய்வுக்கு உட்படுத்துகிறது. சோதனையில் அம்மருந்து ஆக்ககரமானது, பயன்பாட்டுக்கு பாதுகாப்பானது என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் 12 கோடி தடுப்பூசிகளை தயாரித்து வெளியிடும் அனுமதியை பியூட்டான் தான் பெறும். கோவிட்-19 தொற்று குறைவதற்கு முன்னதாக அமெரிக்கா மேலும் கடுமையான பாதிப்புகளை கொண்ட கட்டத்தை கடக்க நேரிடும் என எச்சரித்திருக்கின்றார் அதன் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவின் பெரும்பாலான மாநிலங்கள் தொற்றிலிருந்து மீள தொடங்கிய போதிலும் தென் மாநிலங்களில் தொற்று பரவல் தீவிரமடைந்து வருவது மறைக்கவோ அல்லது மறுக்கவோ இயலாது என ட்ரம்ப் தெரிவித்தார்.
வெள்ளை மாளிகையில் சுமார் 3 மாதங்களுக்கு பின் முதன் முறையாக ட்ரம்ப் இன்று கொள்ளை நோய் தொடர்பில் சிறப்புரை ஆற்றினார். தொற்றை கட்டுப்படுத்த சிறப்புடன் செயல்பட்டு வரும் உலக நாடுகளை பாராட்டாமல் இருக்க முடியாது. தொற்றிலிருந்து விடுபடுவதற்கு முன் துரதிர்ஷ்டவசமாக கடும் இக்கட்டான நிலையை கடக்க வேண்டும் என்பது நியதி என்றார் அவர். நவம்பரில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோல்வி காண்பார் என கருத்து கணிப்புகள் கூறும் வேளையில் கோவிட்-19 நெருக்கடி தொடர்பில் புதிய எச்சரிக்கையை அமெரிக்கர்களுக்கு விடுத்திருக்கின்றார். கோவிட்-19 தொற்றை முற்றாக துடைத்தொழிக்க அமெரிக்கர்கள் தூர இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், இல்லையெனில் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தினார். கோவிட்-19 தடுப்பூசி விரைவில் கண்டுபிடிக்கப்படும், அதன்பின் அந்த பெருந்தொற்று பரவலும் தடமே இல்லாமல் மறைந்துவிடும் என்றார் அவர். அமெரிக்காவில் கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,40,000 தொட்ட வேளையில் தென் மாநிலங்களில் புதிய தொற்று விகிதம் கணிசமாக அதிகரித்து வருகிறது. தாதியர் சாதாரண மருத்துவ சேவைகளிலிருந்து போர்க்கால மருத்துவ சேவைகள் வரை செய்வதில் அவர்கள் வெளிப்படுத்தும் முழு அர்ப்பணிப்பு காரணமாகவே கைவிளக்கு ஏந்திய தேவதைகள் என அழைக்கப்படுகின்றனர். அமெரிக்கா வாஷிங்டனில் தேசிய தாதியர் சம்மேளனம் NNU கோவிட்-19 வைரஸ் தொற்றில் உயிர் நீத்த தாதியர்களுக்கு சமர்ப்பணமாக 164 ஜோடி வெள்ளை நிற காலணிகளை வைத்தது. கொள்ளை நோய்க்கு எதிரான போராட்டத்தில் உயிர் துறந்த தாதியர்களை கௌரவிக்க அமெரிக்கா கேபிட்டல் கட்டடத்தின் முன் 164 வெள்ளை நிற காலணிகள் வைக்கப்பட்டன. மனுக்குலத்தை கட்டி போட்டிருக்கும் இந்த பெருந்தொற்றை வேறறுக்க அமெரிக்க மேலவை பெரும் ஒதுக்கீட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் NNU கேட்டுக்கொண்டது. ஜனநாயக கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள அமெரிக்க மக்களவை கடந்த மே மாத மத்தியில் 300,000 கோடி அமெரிக்க டாலர் ஒதுக்கீட்டை அங்கீகரித்தது. எனினும் குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள மேலவை அந்த தீர்மானத்துக்கு ஆதரவளிக்கவில்லை. அதே சமயம் புதிய பரிந்துரை தாக்கல் செய்யப்படும் என்று உறுதி கூறியிருந்தது. முன்னிலை பணியாளர்களை காக்கும் கடப்பாட்டில் இருந்து அமெரிக்க மேலவை தவறிவிட்டதை உணர்த்தும் வகையில் இன்று 164 ஜோடி வெள்ளை நிற காலணிகள் வைக்கப்பட்டதாக NNU கூறியது. தொடக்கமாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காற்பந்தாட்டம். இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் ஆஸ்டன் வில்லா 1-0 என ஆர்சனலை வீழ்த்தியது. அந்த வெற்றியின் வழி EPL காற்பந்தாட்டத்திற்கு வெளியேறும் படத்திலிருந்து ஆஸ்டன் வில்லாவின் தலை தப்பியது. முதல் பாதி ஆட்டத்தில் ட்ரெஸகே அடித்த கோல் ஆஸ்டன் வில்லாவை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது. எகிப்திய மத்திய திடல் ஆட்டக்காரர் ட்ரெஸகே புகுத்திய வெற்றி கோல் பயிற்றுனர் டீன் ஸ்மித் தலைமையிலான ஆஸ்டன் வில்லா இப்பருவத்திற்கான EPL ஆட்டத்திலிருந்து வெளியேறுவதிலிருந்து தப்பித்தது. 1998 ஆண்டிலிருந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் ஆர்சனல் அணியை வீழ்த்த ஆஸ்டன் வில்லா 18 முறை முயன்றுள்ளது. இந்நிலையில் சொந்த மண்ணில் ஆர்சனல் அணியை முதன்முறையாக வீழ்த்தி நெடுநாள் கனவையும் ஆஸ்டன் வில்லா இன்று நனவாக்கிக் கொண்டது. இதுவரை முடிவுற்ற ஆட்டங்களின் அடிப்படையில் ஆஸ்டன் வில்லா 34 புள்ளிகளை திரட்டியிருக்கின்றது. இதற்கிடையே மற்றொரு ஆட்டத்தில் மான்செஸ்டர் சிட்டி 4-0 என வாட்ஃபோர்ட் அணியை தோற்கடித்தது. மீகாமன் இல்லா மரக்கலம் ஓடாது. கொன்றைவேந்தன் எனும் நீதி நூலில் இருந்து மாலுமி இல்லாத ஓடம் செல்லாது என்கிறார் ஔவையார். இரவு மணி 7:30க்கு TV2 மை ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3 தமிழ்ச் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.